ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவுடைய ப்ளவுஸ் தான். இந்த அளவை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறதை பற்றி. கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் கேப்பில் ஒரு அளவு போட்டு கோடு கிழிச்சிக்கலாம். அண்ட் தென் ப்ளவுஸ் நல்லா மடித்து 2ஆக மடித்து வச்சு கழுத்து பக்கத்தில் ஒரு சின்ன டாட் போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஷோல்டரில் 2 சைடும் நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த சைடு ஒரு டாட், அந்த சைடு ஒரு டாட் போட்டுக்கோங்க. அப்புறம் மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கோடு கிழிச்சிக்கோங்க. ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு துணி தேவைன்றதுனால. அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் அளவுக்காக நடுவில் சென்டரில் கை வச்சு இந்த பக்கம் துணி எடுத்திங்கன்னா அந்த சைடு ஒரு டாட் வச்சு ஆர்ம் ஹோல் அளவையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே டைட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நம்ம சைடில் பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கேல் வச்சு கழுத்து பகுதியை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இதில் வட்டமான கழுத்துன்றதுனால மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ப்ளவுஸை 2ஆக மடிச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி போட்டு நம்ம ஃப்ரண்ட்டையும் இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கிளாத்தை. ஃப்ரண்ட் சைடு நல்லா மடித்ததுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து அந்த நடுவில் வர பாயிண்ட், அந்த பஸ்டோட பாயிண்ட்டுக்கு நேராக நல்லா டைட்டாக இழுத்து வச்சு ஒரு டாட் மார்க் பண்ணி நல்லா கர்வ் கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இது பட்டியோட பார்ட் வர்றதுனால நம்ம நல்லா ட்ரா பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பட்டியும் ஒழுங்காக அட்ஜஸ்டபிளாக வரும். தேவையான அளவுக்கு முன்னாடியும் 2 இன்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே நெக்கை மொத்தமாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பீஸ் நம்மளுக்கு ஹூக்குக்கு தேவையானதும் பட்டிக்கு தேவையானதும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஷோல்டரை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு இப்போது ஆர்ம் ஹோல் அண்ட் தென் நெக் பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் நல்லா டீட்டெயில்டாக போகணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வர வீடியோஸில் என்னோடய வீடியோஸை நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோஸுன்றதுனால எதனா தப்பு இருந்தாலும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை திருத்திக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட் சைட் பட்டிக்கு ஒரு 1/2 இன்ச் போல் கீழே கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம மடித்து தைக்கும் போது அங்கங்கே அப்புறம் சுருக்கம் விழுந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் அந்த 1/2 இன்ச்சஸ் நம்ம கேப் விட்டு கட் பண்ணுறோம். அந்த பிட்டு துணியை தூக்கி போட்டுறாதீங்க. அதை நம்ம ஹூக்குக்காகவும் பட்டி துணிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது பேக்குக்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பின்னாடி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் டைட் பிடிக்கிறதுக்காக சிசர் கட்டும் பண்ணிக்கலாம் நம்ம கீழேயும். அண்ட் தென் ஆர்ம் ஹோல் சைட்லேயும் நம்ம சிசர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கைக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். கையை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு ஷோல்டரோட மேலேயும் கீழே அண்ட் தென் கைக்கு மடித்து தைக்க ஒரு 1 இன்ச் போல் கேப் விட்டு நம்ம மடித்து போட்டு ட்ரா பண்ணி அண்ட் தென் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போது கை ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இப்போது மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்லோவாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா இனிஷியலில் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அளவுலாம் பார்த்து கட் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் தென் பேக் பீஸ், அப்புறம் கை, அப்புறம் நம்மளுக்கு தேவையான பட்டி ஹூக்கு இதுதான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.